இன்னைக்கு ஸ்பெஷல் கனவா மீன் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? கனவா மீன்ல பிசுபிசுப்பு தன்மை இருக்கனால நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சுடுதண்ணில போட்டு வச்சுக்கலாம். மெயின் இன்கிரீடியன்ஸ் மிளகு, சீரகம், சோம்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான ஸ்பைசஸ், மசாலா. இந்த தொக்குக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஜார்ல ஜீரகம், சோம்பு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1, நட்சத்திரப்பூ 1, பட்டை இதெல்லாம் போட்டு அரைச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்த நம்ம ரெசிபியோட தலைவர் கனவா மீனை ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த மசாலாவோட சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா மல்லித்தலை தூவி இறக்குனோம்னா நம்மளோட கனவா மீன் தொக்கு ரெடி. வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா ஃபிஷ், ப்ரான் இல்லாமல் இது மாதிரி கனவா மீன் தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.